எப்படி நான் என்ன செய்யணும்? மேற்கொள்ளணும். அது எப்படி உடைக்கிறது? அது எப்படி மேற்கொள்றது? தெரியணும் இல்லையா? தெரியணுமா இல்லையா? கதவை திறக்கணும் காத்துக்கிட்டே இருக்கும். அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்கும். கதவை திறக்கும் பக்கத்துல போய் பார்த்தா இல்லையா கதவு திறந்தா இருக்கு. நம்மளாம் தள்ள தண்ணி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய நேரம் இப்படிதான் நடக்கும். கதவு திறந்துதான் இருக்கும், பூட்டப்பட்டிருக்காது, சாத்தப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாத்தப்பட்ட கதவை நம்ம என்ன செய்யறோம்? முன்னால போய் நம் கரத்தை எடுத்து தள்ளணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு இந்த காத்திருப்பு நாள் கடைசி 1 மணி நேரம். இந்த காத்திருப்புல நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? இந்த காத்திருப்புனால நம்ம 2025ல சுதந்திரித்துக் கொள்ள முடியாத ஆசீர்வாதங்களை 2026 எப்படி சுதந்திரித்துக் கொள்ள போறோம்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். பைபிள் எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க இல்லையா? ஹல்லேலூயா, பைபிள் கொண்டு வந்திருக்கலாம். ஒரு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன தூக்கி காமிங்க, உங்க பைபிளை தூக்கி காமிங்க, தலைக்கு மேல தூக்கி காமிங்க உங்க பைபிளை. கர்த்தர் நாம மகிமைப்படுவார். ஹல்லேலூயா, glory to Jesus. Right. சங்கீத புத்தகம் 44வது அதிகாரம் 4லிருந்து 8 வரைக்கும் யாராவது ஒருத்தர் படிக்கலாம். தேவனே, சத்தமா மைக் கொடுங்க உங்களுக்கு. தேவனே, நீர் என் ராஜா, யாக்கோபுக்கு ரட்சிப்பை கட்டளையிடும். உம்மாலே எங்கள் சத்துருக்களை கீழே விலத்தாக்கி எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை உம்முடைய நாமத்தினால் மிதிப்போம். என் வில்லை நான் நம்பேன், என் பட்டயம் என்னை ரட்சிப்பதில்லை. நீரே எங்கள் சத்துருக்களை நின்று எங்களை ரட்சித்து எங்களை பகைக்கிறவர்களை வெட்கப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீரே எங்கள் சத்துருக்களை நின்று எங்களை ரட்சித்து எங்களை பகைக்கிறவர்களை வெட்கப்படுத்துகிறேன். நீரே யாரு? இயேசு. மாண்டவர் இயேசு கர்த்தர், தேவன், ராஜா, ராஜா. சரி, தேவனுக்கு நித்தம் மேன்மை பாராட்டுவோம், உமது நாமத்தை என்றென்றைக்கும் துதிப்போம். ஹல்லேலூயா. அப்ப இங்கே கொடுத்திருக்க முக்கியமான வசனம் 7வது வசனம். எங்கள் நீரே எங்கள் சத்துருக்களை என்று என்னை ரட்சித்து என்னை பகைக்கிறவர்களை வெட்கப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப எனக்கு தேவன் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரித்துக் கொள்ள முடியாதபடி தாமதம் ஆகிறது. யாருனால? 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 சொல்லுங்க. சத்துரு ஒரு காரியம், அது தடை. அடுத்து நம்ம தேவன் வச்சிருக்காரு. நம்ம என்ன செய்யல? நம்ம செய்யறது முயற்சிகளை எடுக்கிற, முன்னால இருக்க தடையை உடைக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யல? முயற்சிகளை மேற்கொள்ளல. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? இதை ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறீங்க ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. பாதி பேர் தான் ஒத்துக்கிறீங்க, மீதி பேர் இல்ல போனே. சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் இப்படி பையில போட மாட்டார். அப்படிலாம் அவன் கண்ணு முன்னாடி இப்படி சாக்லேட் கொடுத்து ஏமாத்துவாங்க கர்த்தர். ஹல்லேலூயா. விளையாட்டுக்கு கூட தேவன் அப்படி செய்ய மாட்டார். தேவன் இரக்கம் நிறைந்தவர், அன்பானவர் நம்ம மேல. சரியா? நம்ம கூட நம்ம பிள்ளைகளுக்கு விளையாட்டு போக ஏதாவது மறைச்சு வைப்போம். நான் சொல்ற கேளு, அப்புறம் தரையெல்லாம் நம்ம சொல்லுவோம். தேவன் அப்படி அல்ல. ஹல்லேலூயா. ஒரு குணம் விளம்பினால் மறுமுறை அதை என்ன செய்ய மாட்டாரு? மாறவே மாட்டார். வாக்குத்தத்தம் கொடுத்தவர் உண்மை உள்ளவர். ஆமென். முடிவு பரியந்தம் அதை என்ன செய்யாரு? நமக்கு சரி பண்ணி நிறைவேற்றி கொடுப்பார். அவர் மனுஷர் அல்ல, போய் சொல்வதற்கு, மனம் மாறுவதற்கு அவர் மனுபுத்திரனும் அல்ல. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இப்படிதாங்க நம்மள மாதிரிதான் ஒரு காலத்துல நம்ம முன்னோர் இருக்காங்க இல்லையா? யாரு யாரு முன்னோரு? மோசே காலத்துல தாத்தா படி கூட்டம்பட்டல 2500 வருஷத்துனால எகிப்துல இருந்து இஸ்ரேல் ஜனங்கள் என்ன செய்யறாங்க? கர்த்தருக்கு பலியிடுவதற்காக கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போகணும் அப்படின்னு சொல்லியே 400 வருஷம் இருந்தாங்க. போக முடியல.
அடிமைத்தனத்துல இருந்தாங்க. அவங்களும் என்ன நினைக்கிறாங்க, இன்னைக்கு போயிடலாம், நாளைக்கு போயிடலாம், நம்மளை யாராவது வீட்டுக்கு கொண்டு போயிட மாட்டாங்களான்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா காத்திருந்தாங்க. கரெக்டானா? அப்ப மோசே என்ன செய்யறாரு, கர்த்தர் மீண்டுமாய் மீதியான தேசத்துல இருந்து வர வச்சு, அதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். மோசே வந்து அவங்க எந்த தேசத்துல அடிமைப்பட்டு இருந்தாங்களோ அந்த தேசத்துல இருந்து 400 வருட அடிமைத்தனத்துல இருந்து அவங்களை விடுவித்து கொண்டு போறதுக்காக மோசே கர்த்தரால் அனுப்பப்படுகிறார். அல்லேலூயா. அவங்களும் நம்மள மாதிரி தான். இந்த வருஷத்துல நம்ம எத்தனை டைம் மனம் உடைஞ்சு போயிருப்போம், நொந்து போயிருப்போம்ல. என்னடா கைக்கு வந்த மாதிரி கடைசி இல்லாம போச்சு இல்லையா? கைக்கு வந்துச்சு இல்லாம போச்சு. நம்மளுக்கு பெரும்புதாயிடுச்சு. எனக்கு செஞ்சுட்ட